And exam aspirants. A look at today's Hindu paper. It cost 7 rupees. Today is a Pungal day. Pungal is celebrated with the usual gaiety and galore. கெய்டி அப்படின்னா ஒரு கம்பீரமாக கொண்டாடப்படுகிறது. ஈரான் சிக்னல்ஸ் அட் எக்ஸிக்யூஷன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கள மறியல் பண்ணவங்கள தூக்கில் போடுறது. எக்ஸிக்யூஷனீர் அப்படின்னா தூக்கில் போடுபவர். எக்ஸிக்யூஷன்னா தூக்கில் போடுறது. ட்ரம்ப் த்ரெட், டொனால்டு ட்ரம்ப் த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. வி வில் டேக் மிலிட்ரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் 2571 பீப்புள் வேர் கில்டு ஸோ ஃபார். கிராக்டவுன்னா அதிரடி. இதில் 2571 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு யூஎஸ் பேஸ்டு ரைட்ஸ் குரூப், அமெரிக்காவை ஆதாரமாக கொண்ட உரிமைகள் குழு சொல்லியிருக்கு. இன்சர்ஜென்ட் குரூப்ஸ், இன்சர்ஜென்ட்னா கலகம், இன்சர்ஜென்சினா கலகம் பண்ணுறவங்க. சிஎம் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் அஃபிஷியல்ஸ் டு எக்ஸ்பீடைட் ப்ராஜெக்ட். எக்ஸ்பீடைட்னா வேகப்படுத்துதல். வல்ச்சர்னா வல்லூர். Then Supreme Court to hear Jananayagan produces today. Jananayagan is the name of the last film acted by actor Vijay and President TVK. நடித்த கடைசி படம். அந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு ஃபிலிம் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஏஜென்சி, சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். சிபிஎஃப்சி இஸ் த சென்ட்ரல் ஏஜென்சி, Central Board of Film Certification. It has nothing to do with the state government. அதாவது மாநில அரசுக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி ஜனநாயகன் படம் ரிலீஸ் அந்த விஷயத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறது. ஹியர் அப்படின்னா ஹியரிங், விசாரணை. ப்ரொடியூசர்ஸ் டுடே. A division bench of the Supreme Court headed by Justice Deepankar Datta will on January 15 இன்னைக்கு hear an அப்பீல்னா ஒரு முறையீடு, கோரிக்கை, மேல்முறையீடு filed by the production house, தயாரிப்பு நிறுவனம் of விஜய் ஸ்டார் ஜனநாயகன் against an order of ஸ்டே ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேனாக்கா நிறுத்தி வைக்கிறது, ஸ்டே ஆர்டர் by a division bench of the Madras High Court over the certification of the film. இப்போ the decision of a 2-judge bench of the High Court to stay. முதல்ல சிங்கிள் ஜட்ஜு என்ன ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னா, தனி நீதிபதி யூஏ 16 + சர்டிஃபிகேட். யூஏனா அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆடியன்ஸ், ஏன்னா அடல்ட்ஸ் ஒன்லி. இது ரெண்டும் சேர்த்து அதை கொடுத்துருக்காங்க, இந்த ஃபிலிம் சர்டிஃபிகேட். அதை 2 ஜட்ஜு, 2 நீதிபதிகள் உள்ள ஒரு அமர்வு அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்கு. ஸ்டேனா இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது the CBSE has countered this. The production firm, அந்த தயாரிப்பு நிறுவனம், has initially approached a single judge bench. அவர் கொடுக்க சொல்லிட்டார். ஆனால் அந்த அமர்வு, 2 நீதிபதிகள் உள்ள அமர்வு அதுக்கு ஸ்டே கொடுத்துருச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, it has refused to hear the case. நாங்கள் இதை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹியர்னா விசாரிக்கிறது. இட் ஹஸ் ரெஃப்யூஸ் டு ஹியர் த கேஸ். அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 500 crores, 500 கோடி. இட் இஸ் அ பிக் பட்ஜெட் ஃபில்ம். 500 கோடி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 5000 தேட்டர் புக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஹைகோர்ட்டுக்காரங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, வாட் எவர் யூ வாண்ட் டு சே யூ சே இன் த ஹைகோர்ட். எது சொல்ல விருந்தாலும் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட் நாங்கள் கேட்க மாட்டோம். யூ கோ டு த ஹை கோர்ட் அந்த ஹியரிங் வில் பி போஸ்ட்போன் டு ஜனவரி 20 அதுக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்த மீன் டைம் இந்த கரு ஸ்டாம்பீட் கேஸ், கரு கூட்ட நெரிசலுக்காக விஜய் அவர்கள் 19 திருப்பியும் டெல்லிக்கு போய் சிபிஐக்கு முன்னாடி ஆஜராக போகிறாரு. And then Iran signals at execution. Execution means hang a person to death. ஒருத்தரை தூக்கில் போட்டு கொள்வது. ட்ரையல்னா விசாரணை. அமிட் ட்ரம்ப்ஸ் த்ரெட்டுனாக்கா பயமுறுத்துறது.
குளோபல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டு ரிமைன் அட் ஹிஸ்டாரிக்கலி லோ லெவல். உலகளாவிய வேலைவாய்ப்பு இன்மை இது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல் இன் திஸ் நியூஸ் புல்லட்டின். தேங்க்யூ.